4 நாள் கழிச்சு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான நாள், அதனால் வீடியோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹரிபரியாக நம்ம வந்து பண்ணுறோம். நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஃபுல் டே வந்து ஐ வாஸ் நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சார்ட். ஒன்று டேட்டாஸ் நான் வச்சுருக்கிறேன், ஸ்டாஃப்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பட் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒன்று 7 மணி 7:30 மணி நம்ம ஊர் டைமுக்கு வந்து ட்ரம்ப் பேசுகிறாரு. ரெண்டாவது வந்து 10 மணி பக்கமாக நம்ம பவுல் பேசுகிறாரு, ஃபெட் சேர்மன். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றதோட இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தட் எந்த தேதியில் பேசுகிறாங்கன்றது. September 23rd ஈக்வினாக்ஸ் டேட். ஈக்வினாக்ஸ் டேட்ன்றது டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல். அண்ட் டெக்னிக்கலி நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொன்னால் இட் இஸ் சன்னோட ஈக்குவேட்டரும் எர்த்தோட ஈக்குவேட்டரும் ஈக்குவல் லைனில் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ ஹை எனர்ஜி டே. எடுத்து பாருங்கள், ஜஸ்ட் டேக் தி ஹிஸ்ட்ரி அண்ட் செக் இட் அவுட். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் மார்க்கெட்டில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சொல்லலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒன்றும் பெருசாக ஃபார்ம் ஆகலை, வெறும் 25 பாயிண்ட் தான்றது. 25 பாயிண்ட்டை வந்து மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. அது முக்கியம் கிடையாது. ப்ளஸ் 100க்கு போயிட்டு -100க்கு போயிட்டு மறுபடியும் வந்து நின்னதை வந்து ரிவர்சல் பாயிண்ட். நீங்கள் டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ், ஒரு புல் பேக் ஃபார் லாஸ்ட் 3-4 டேஸ். இன்றைக்கி வந்து ஒரு ரிவர்சல் பார் கொடுத்துருக்கு. இன்னையோட ஹையை வந்து எடுத்துச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது டெக்னிக்கல் லெவல். இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸ் தனியாக இருக்கட்டும். அடுத்த 2 இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவலி வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் $50 கோல்டு ஏறிச்சு, ரைட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் $40 வந்து ஏறி இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்றைக்கி ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 11,800 பக்கமாக, ரைட். இன்னும் தொடலை, இன்னும் ஒரு 8-10 ரூபா பாக்கி இருக்குது. பட் 11,800 ருபீஸ் பக்கமாக 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட். நம்ம கடைசியாக பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு, அரௌண்ட் 350 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி 800 டச் ஆகிடுச்சு. அதோட முக்கியம் வந்து சில்வர் 1,39,400. பயங்கரமான ரேட் இன்க்ரீஸ். நேற்றும் சரி இன்றைக்கும் சரி கோல்டு அண்ட் சில்வர் பற்றிக்கிட்டு போகுது. இது முக்கியம் கிடையாது. எஸ், பற்றிக்கிட்டு போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம், இல்லைன்னு நான் சொல்ல. டாலரில் வந்து எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லை. இன்ஃபேக்ட் டாலர் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். நம்ம கடைசியாக பேசும்போது 96.4 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 97 டச் ஆகிடுச்சு. ஸோ டாலர் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர், ரைட். பெரிய ஸ்ட்ராங்லாம் ஒன்றும் ஆகலை, பட் இட் ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். பட் ருப்பி வந்து தார்மாராக கீழே விழுந்திருக்கு. ருப்பி இன்றைக்கி வந்து 88 rupees 75 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் 76 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ரைட் நவ். ஸோ க்ளோஸ் டு அபவுட் 50 பைசா வந்து இன்றைக்கி மட்டுமே வந்து மாற்றம் ஆகிருக்கு. 50 or 60 பைசா 55 பைசா வந்து இன்றைக்கி மட்டுமே மாற்றம் ஆகிருக்கு. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 50 பைசா டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது இட் இஸ் நாட் எ குட் சைன். மற்ற பேராமீட்டர்ஸ் யூஎஸை பொறுத்த வரைக்கும் மற்ற பேராமீட்டர்ஸில் எந்த விதமான டேஞ்சரும் கிடையாது. டேஞ்சர்ஸ்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் மேஜராக டேஞ்சர்ஸ் கிடையாது. பாண்ட் மார்க்கெட் ஆகட்டும், பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், யூஎஸோட ஈக்விட்டி மார்க்கெட் ஆகட்டும் இன்னும் பெருசாக வந்து ஷேக் ஆகலை. ஷேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஜேபி மார்கன் வந்து சொல்லியிருக்கு தட் யூஎஸ் வந்து ரிசெஷனில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். மூடிஸ் அவங்க வந்து ரேட்டிங் ஏஜென்சி சொல்கிறாங்க இன்எவிட்டபிள் யூஎஸ் வந்து ரிசெஷனை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இவங்களாம் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதுவும் இன் பர்டிகுலர் யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. பாசிட்டிவ் சைடுனால் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், இதே மோடிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாத இன்னொன்று ஒரு பார்ட்டியும் வந்து இந்தியாவுக்கு வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து ஜப்பானோட ஒரு ரேட்டிங் ஏஜென்சி ஹஸ் அகெயின் அப்கிரேடட் இந்தியா டு BBB+. இது எல்லாமே வந்து இட் ஷோஸ் தட் இந்தியா இஸ் ஆன் எ ரைசிங் சைட் அண்ட் இட் ஹேஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல். நினச்சி பாருங்களா, உலக பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போதும் எல்லா நாடுகளையும் இன் பர்டிகுலர் வெஸ்டர்ன் நாடோட ரேட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்குது, இல்லை ரேட்டிங்ஸை குறைச்சி இருக்கும் போதும் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் எ ஜோக், ரைட். இதே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்க வேண்டியது இப்போ பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க, அதனால பண்ணுறாங்க. அப்போ இந்த ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்? பை டிஃபால்ட் இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ், இன் பர்டிகுலர் யூரோப் ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், கனடா ஆகட்டும், நியூசிலாண்ட் ஆகட்டும், இவங்களோட பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஹியூஜ் ஃபண்ட்ஸ், கொஞ்சம்லாம் இல்லை. அந்த ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணும் போதும் இந்த ரேட்டிங் இருக்கிற கண்ட்ரீஸில் இந்த ரேட்டிங் இருக்கிற
ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுன்றது அவங்களுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஃபண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, பை டிஃபால்ட் அவங்களுக்கு வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது ஈக்விட்டியாக இருக்கட்டும், இல்லை கண்ட்ரியோட டெட் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்தியாவுக்குள்ளே, அந்த ஃபண்ட்ஸ்லலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த கிரேடுக்கு வந்துட்டோம். ஸோ அவங்க நாட்டில் ஏற்கனவே பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க ஃபண்டை வந்து ரீஅலோகேட் பண்ணணும். இந்தியாவோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபண்ட் இந்த சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஊர் ஆளுங்களே எக்கச்சக்கமாக பம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், லாஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 5 years பீரியடில் எவ்வளோ ஈக்விட்டிஸ் வந்திருக்குன்றது டேட்டாஸ் இருக்குது. ப்ராபப்ளி நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் இயர் மட்டுமே இந்தியாவோட டெட் மார்க்கெட்டில், ஈக்விட்டி மார்க்கெட்டில் க்ளோஸ் டு அபவுட் 6.5 lakh crores, எவ்வளோ 6.5 lakh crores ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 12 மாதத்தில் ஈக்குவல் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்றது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோன்னா, அவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. நிறைய வந்து வி கால் இட் அஸ் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஆகட்டும், வி கால் இட் அஸ் கார்ப்பரேட் பேப்பர்ஸ்னுவாங்க. ஸோ ரிலையன்ஸ் ஆகட்டும், ஐசிஐசிஐ ஆகட்டும், நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட பேப்பர்ஸ் வந்து போடுறாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு பாரோ மணி ஃப்ரம் தி பாண்ட் மார்க்கெட். பாண்ட் மார்க்கெட்டில் வரும்போதும் வந்து ஹெல்தி ட்ரேடிங் இருக்கும். எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் ஸ்டெபிலிட்டி இருக்கும். நான் பேங்க்கில் போய் வாங்கிறதுக்கும் பாண்ட் மார்க்கெட்லேருந்து வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாண்ட் மார்க்கெட்டில் வாங்கும் போதும் எந்த விதமான செக்யூரிட்டி தேவையில்லை. கம்பெனியோட பேரை வச்சுட்டு கொடுத்துட்டு போவாங்க. அண்ட் ஏன் கம்பெனியோட ரேட்டிங்ஸ் நல்லா இருக்குது, ரைட்? இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு ஊருக்கு பேர் தெரியாத ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த கம்பெனி போய் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம், முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸோட பாண்ட் பேப்பர்ஸ் வந்து ஆர் வி கால் இட் அஸ் கமர்ஷியல் பேப்பர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 11%, 12% கொடுப்பாங்க. இதே இதை வந்து டாடா கேபிட்டல்ஸோ இல்லை டாடா ஸ்டீலோ இல்லை டாடா மோட்டார்ஸோ இல்லை ரிலையன்ஸோ போய் மார்க்கெட்டில் கேட்கும்போது 7% மேலே அவன் வந்து தேவையில்லை, ரைட்? வித்தியாசம் தெரியும், ரைட்? முத்தூட் வந்து இட் இஸ் அ ஹை ரிஸ்க் கம்பெனி கம்பேர் டு மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, கம்பேர் டு டாட்டாவோ இல்லை ரிலையன்ஸோ இல்லை பஜாஜோ எடுத்துங்க. பஜாஜ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 8% வந்து கொடுக்குறாங்க. ஸோ 8%ல் வந்து அவங்க எந்த செக்யூரிட்டியும் இல்லாத வந்து மார்க்கெட்டில் போரோ பண்ண முடியும் போதும் why should they go to international market? ஸோ இது மாதிரி வந்து 6.5 lakh crores வந்து மார்க்கெட்லேருந்து சக் பண்ண போகிறாங்க. சக் பண்ணால் நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபண்ட்ஸை வந்து சக் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லிக்விடிட்டிஸ் குறையும். இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், யாராச்சும் ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ வராங்கன்னு சொன்னால் தேவைப்படுறது 3000 கோடி இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறது வந்து ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் கோடி வந்து ஐபிஓக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சரி, இன்றைக்கி மேஜர் ப்ராப்ளம் என்ன பார்த்தோம்? கோல்டு ரேட் தாறுமாறாக ஏறி இருக்குது, ரூபி தாறுமாறாக வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. மார்க்கெட்டை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். மார்க்கெட்டில் வந்து -25 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய ஸ்விங்கு வந்து இருந்துச்சு. இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 175 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு. ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிவர்சல் பார் கொடுத்துருக்கு. இன்னையோட ஹை க்ராஸ் பண்ணிச்சு நாளைக்குன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 468 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங்கு. 276 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ் யூஷுவல் அதே டேட்டாஸ் தான், ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் க்ளோஸ் அபவுட் 26,000ல் ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 25,500ல் செகண்ட் ஹையஸ்ட் கால் இருக்குது. புட்டை பொறுத்த வரைக்கும் 25,000ல் ஹையஸ்ட் புட்டும், செகண்ட் ஹையஸ்ட் புட்டு வந்து 25,200ல் இருக்குது. ஸோ மார்க்கெட் மோர் டுவர்ட்ஸ் அப்சைடு இருக்குது, லெஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைடுன்றது சார்ட்டும் காட்டுது, டேட்டாஸும் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,000ல் வந்து ஹையஸ்ட் காலும் அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 54,000லேயும் இருக்குது. ஸோ க்ளோஸ் அபவுட் 2,000 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் நாட் ஷோயிங் தட் ஹெல்தி சைன். வெயிட் பண்ணி பார்க்கணும். செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா டெலிகாம், பேங்கிங், ஆட்டோ செக்டார், மெட்டல்ஸ் வந்து இன்றைக்கி டாப் பர்ஃபார்மிங்காக இருந்துச்சு. டெலிகாம் ஆஸ் யூஷுவல் ஐடியா டெலிகாம் வந்து இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 4% அப்பாக இருந்துச்சு. அதுதான் வந்து மேஜர் விஷயம். அண்ட் ஆட்டோமொபைலில் அசோக் லைலண்ட், மாருதி, மதர்சன், டாடா மோட்டார்ஸ் இவங்களாம் வந்து சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மாருதி சொல்லியே ஆகணும். நேற்று தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த புது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்துச்சு. அந்த புது இம்ப்ளிமெண்டேஷன் ஜிஎஸ்டியில் வந்து எல்லோரும் வந்து கார் கம்பெனிக்குள்ளே பூந்துட்டாங்க. அடித்தடி தகராறு நடக்கலை. இந்த பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸ்லலாம் காட்டுவாங்க.
ஏதோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அப்படி அடித்து பிடிச்சிட்டு ஓடி போய் வாங்குவாங்க. நார்மலாக அங்கே வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். அது மாதிரி வந்து நேற்று மாருதி ஷோரூமில் வந்து எவ்ரிபடி ஹஸ் கான் இன். க்ளோஸ் அபவுட் நிறைய கார்ஸ்லாம் வந்து க்ளோஸ் அபவுட் 1.5-2 lakh rupees வந்து விலை குறைஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ஃபால்னால. நேற்று மட்டும் மாருதி க்ளோஸ் அபவுட் 33,000 கார்ஸ் வந்து டெலிவரிஸ் கொடுத்துருக்குறாங்க. புக்கிங் கிடையாது, டெலிவரிஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட், இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஹவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. அண்ட் டெஃபினட்டாக செப்டம்பர் மாதம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் சேல்ஸ் இருக்குன்றது எதிர்பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் $1 billion சேலுன்றதும் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் குட்ஸ், இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, பேக்கிங் ஐட்டம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டுருக்காங்க. பெரிய லெவலில் சேல்ஸ் இருக்குன்றது எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ரியலி சூப்பர் டூப்பர் சேல்ஸ் இருக்குன்றது எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே கோல்டு தார்மாராக மேலே ஏறி இருக்குது. ஸோ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஹிந்து காப்பர் சூப்பராக இருக்குது. பஜாஜ் நம்ம பிபிசிஎல் சூப்பர் டூப்பராக இருக்குது. பஞ்சாப் பிஎன்பி ஹவுசிங் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. பஜாஜ் ஃபைனான்ஸும் சூப்பர் டூப்பராக இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதானி டோட்டல் கேஸ் வந்து நேற்று க்ளோஸ் அபவுட் 10-12% ஏறி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 7% கீழே இறங்கியிருக்கு. ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிவட்டை வந்து உடச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக அப்சைடு வந்து க்ளோஸ் அபவுட் 8-10% அப்சைட் மூவ் இருக்குது வெரி ஷார்ட் பீரியடில். இது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று ஒரு கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆவரேஜ் அபவுட் 25,000-30,000 குவான்டிட்டிஸ் தான் பர் டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 3 days வந்து ஹியூஜ் வால்யூம். இன்றைக்கி வந்து 11% அப்பாக இருந்துச்சு. டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. மேலே இன்னும் ஃபர்தராக அபவுட் 18-20% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ப்ரீவியஸ் மந்த் ஹையை உடச்சிருக்கிறான். ப்ரீவியஸ் மந்த் ஹையை இல்லை, நியூ ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ட்ரேட் பண்ணுங்கள். இட் இஸ் ட்ரேடிங் இன் எ வெர்ஜின் ஜோன். போகக்கூடாத இடத்துல வந்து போயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி ஹிந்து காப்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஹிந்து காப்பர் இஸ் ஆல்சோ டூயிங் வெரி குட். பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வீக்லிலையும் பிரேக் அவுட் இருக்குது, மந்த்லிலையும் பிரேக் அவுட் இருக்குது. ஆக்சுவலி நேச்சுரலி டே சார்ட்லேயும் வந்து பிரேக் அவுட் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி நம்ம ப்ரோக்ராமை கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறேன். நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கொடுக்குற ஸ்டாக்கை இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே நம்ம பேசியாச்சு. நாளைக்கு ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் டேட்டாஸ் எல்லாமே வந்து லைவாக நான் வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.